ஒரு மனிதன் கேட்ட கேள்விக்கு கடவுளால் கூட பதில் சொல்ல முடியவில்லை. அப்படி அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஒரு முறை ஒரு மனிதன் கடவுளை பார்த்து கேட்டான், இந்த உலகம் மாயையாக இருந்தாலும் விடை தெரியாத பல கேள்விகள் உள்ளன. அதுபோல் எனக்கு 6 கேள்விகள் உண்டு. அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டான். கடவுளும் சிரித்து கொண்டே சரி கேள் என்று கேட்டார். முதல் கேள்வி, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத ஒரு மனிதன் திடீரென இறப்பது ஏன்? 2வது கேள்வி, யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடாது என பார்த்து நடக்கும் ஒருத்தனை எல்லோரும் சேர்ந்து காயப்படுத்துவது ஏன்? 3வது கேள்வி, காதல் மற்றும் நட்புக்கு மேல் அதிக அன்பு வச்சவங்க கடைசியில தனிமையில விடப்படுவது ஏன்? 4வது கேள்வி, வீண் செலவு செய்யாதவங்க பொருளாதாரத்துல பின்னாடி போய் வறுமையில வாடுவது ஏன்? 5வது கேள்வி, பிறருக்கு உதவணும்னு நினைக்கிறவங்களையே ஏமாத்துவது ஏன்? 6வது கேள்வி, ஆணவமும் பிறரோட சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அநீதிக்கு பின்னாடி போறவங்களுக்கு மட்டும் அதிக செல்வத்தோட பூமியில சந்தோஷமா வாழ்றது ஏன்? இப்படி அடுக்கடுக்க 6 கேள்விகளை மனிதன் கடவுளிடம் கேட்டான். அதற்கு கடவுள் சிரித்து கொண்டே, மனிதா, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மனிதர்களின் நல்லவர்கள் கெட்டவர்கள் என 2 வகை உள்ளன. அதுல நல்லவர்கள் பூமியில வாழ்ற நாள்ல செல்வம் இல்லாம அன்பு இல்லாம தனிமையில வாடி இறுதியில என்னுடைய திருவடியே வந்து சேருவாங்க. ஆனா தீயவர்கள் பணம் பொருள் ஆணவம்னு சிக்கி என்ன சரணடைய முடியாம திரும்ப மனித பிறவியை எடுத்து அதே துன்பத்தை அனுபவிப்பாங்க. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, நல்லவர்கள் வாழும் காலத்துல துன்பப்பட்டாலும் இறந்த பிறகு மறுபிறவி இல்லாம இறைவனோட திருவடியை போய் சேர்ந்து முக்தி அடைகிறாங்க. இவன் கேட்ட கேள்வி எல்லாம் நீங்களும் கேட்கணும்னு நினைச்சிருந்தா இவனுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. அப்படியே நீங்க கடவுள்கிட்ட என்ன கேட்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.